நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்னா. அப்பா பிள்ளைக்கு செய்யற நன்றின்னா உதவின்னு சொல்ல நல்ல கவனிங்க. அதே நேரத்தில் பிள்ளை தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல்லணும். பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கே படிக்கும்போது. ஏண்டா அப்பாலாம் முதுகெலும்புடைய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று இந்த பாடுபட்டு பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. ஆனால் அதை நன்றின்னு சொல்றானே வள்ளுவன், ஏன் உதவின்னு சொல்லலன்னு பார்த்தா, எந்த பிள்ளையாவது இந்த அம்மா பாட்டை தான் பிறக்கணும்னு வரம் கேட்குதா? பிள்ளை வரம் கேட்டவர்கள் நாம். நம்முடைய பரம்பரை செழிக்க வேண்டும், நம்மளுடைய குடும்பம் தழைக்க வேண்டும், நாம் பிள்ளையை பெற்று பெற்றோராக உயர வேண்டும் என்று வரம் கேட்டு நீ பிள்ளைய பெத்தன்னா அந்த பிள்ளைய அறிவுள்ளவனா பண்புள்ளவனா வளர்த்து எடுக்கிறது நீ அவனுக்கு செய்யற உதவி இல்லடா, நன்றின்டான். அப்போ இந்த நம்ம குழந்தைங்க நம்ம மூலமா இந்த பூமிக்கு வந்தவங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல நமக்கு அவங்க கிட்ட எந்த உரிமையும் கிடையாதுடா. நாம அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நிக்கிறதுக்கு நல்ல வேரும், பறக்கிறதுக்கு நல்ல ரெக்கையும். தட்ஸ் இட். அவங்க உங்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்க்கிறது, அதனால தானே டிசப்பாயிண்ட் ஆகுது. தட் இஸ் தே கம் த்ரூ யூ, தே டோன்ட் கம் ஃப்ரம் யூ. Khalil Gibran says that we have to understand that. That's a journey, soul journey. They come through you, that's all. Just because நீ ஒரு 20 வருஷமோ 25 வருஷமோ அவங்களுக்கு காப்பாற்றி சாப்பாடு போட்டேன்னு நான் உன்னை பெற்று வளர்த்து உன்னை பெற சொன்னனா, உன்னை வளர்க்க சொன்னனா, ஆளாக்கின எல்லாம் இது என்ன ஒரு பெரிய மேட்ரு? அதை பெருசாக பேசி உன்னை நான் இப்படி பண்ணேன், உனக்கு நன்றியே இல்லை, அது கிட்ட எதிர்பார்த்து எனக்கு இதெல்லாம் செய்யணும் இவங்கன்னா அது ரொம்ப அக்கிரமமான விஷயம். என்ன வட்டிக்கா கடனாக கொடுத்துருக்க நீ? அது குழந்தைகள், அதுங்க உன்னை பார்த்துட்டா பார்த்துக்கிட்டோம், பார்த்துக்காட்ட போட்டோம்.